ஓம் நம சிவாய. சர்வம் சிவமயம், அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. இந்த கேதார்நாத் ஈஸ்வரனை அவ்வளவு எளிமையெல்லாம் யாராலும் தரிசிச்சிட முடியாதுங்க. அதுக்கு நம்மளுடைய பெரும் முயற்சியும் கூடவே அந்த சிவனுடைய அருளும் நிச்சயம் வேணும். எப்பாடுபட்டாவது இந்த கேதார்நாத் ஈஸ்வரனை மட்டுமாவது தரிசிச்சுட்டு வரணும்னு பிளான் பண்ணி வந்த எங்களுக்கு அந்த தெய்வத்தோட பிளஸ்ஸிங்கா இல்ல எங்களோட லக்கான்னு தெரியல, கேதார்நாத் கோயிலோட சேர்த்து அடிஷ்னலா நாங்க ரெஸ்ட் எடுக்க வச்சிருந்த அந்த ஒரு நாளை பக்காவா பிளான் பண்ணதால எங்களால பத்ரிநாத் கோயிலையும் சேர்த்தே வணங்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோல கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத் இது ரெண்டையும் சேர்த்து தோதாம் யாத்ராவா எப்படி போறது, எங்க தங்குறது, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனோட நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்றது, இன்னும் நிறைய அரிய தகவல்களை வீடியோல டீடைலா சொல்லியிருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க தோதாம் யாத்ராவை ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம தென்னிந்தியால எத்தனையோ பக்தர்கள் லைஃப்ல ஒரு தடவையாவது போய் தரிசிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு தவம் கிடக்கிற கோயில்கள் தான் இந்த கேதார்நாத்தும் பத்ரிநாத்தும். வருஷத்துல 6 மாசம் பனியால மூடப்பட்டிருக்கிற இந்த கோயில்கள் மீதி இருக்கிற 6 மாசம் மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் எண்டுல இருந்து அக்டோபர் எண்டு வரைக்கும் தான் தரிசனத்துக்காக அலோ பண்றாங்களே. இந்த கேதார்நாத்தும் பத்ரிநாத்தும் உத்தரகண்ட் மாநிலத்துல இருக்குது. சரியா சொல்லணும்னா கேதார்நாத் ருத்ரபிரயாக் டிஸ்ட்ரிக்ட்லயும் பத்ரிநாத் சமோலி டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சுமார் 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வித்தியாசமே. இது தோதாம் யாத்ராவுடைய கம்ப்ளீட்டட் வீடியோங்கிறதால நான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கிறேன். இன்னும் டீடைல் அண்ட் கிளியரான வீடியோ வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேல தெரியல ஐ பட்டன்ல உங்களுக்கு கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத்தோடைய தனித்தனி வீடியோ டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் அண்ட் பயமும் இல்லாம நீங்களும் கண்டிப்பா நம்ம வீடியோவை பார்த்து கன்ஃபார்மா கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத்துக்கு போயிட்டு வர முடியும். நாங்க ஃபர்ஸ்ட் கேதார்நாத் மட்டும் போலான்னு பிளான் பண்ணி தான் சென்னையில இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலமா டெல்லி ரீச் ஆயிட்டு டெல்லியில இருந்து பஸ் மூலமா ரிஷிகேஷ்க்கு வந்துட்டோம். இந்த ரிஷிகேஷ் வரைக்கும் நீங்க ட்ரெயின்லயும் கூட வரலாம், ஆனா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பஸ்ல தான் போயாகணும். இந்த ரிஷிகேஷ்ல இருந்து கர்ணபிரயாக் வரைக்கும் ரயில்வே ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ற வேலை நடந்துகிட்டு இருக்குது. சப்போஸ் அதுவும் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம டைரக்டா டெல்லியில இருந்து கர்ணபிரயாக் வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு அதுக்கப்புறம் கூட பஸ் மூலமா சோன்பிரயாக்கு ரீச் பண்ணிடலாம். ரிஷிகேஷ் டு சோன்பிரயாக் சுமார் 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதுவே இங்க இருந்து பத்ரிநாத்துக்கு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. இந்த ரெண்டு ஊருக்கும் போகிறதுக்கு இந்த ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே நிறைய கவர்மெண்ட் பஸ் ரன் பண்றாங்க. ஆனா 11 மணி வரைக்கும் தான் ரன் பண்ணுவாங்களே. பட் நாங்க கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் போகல, ஏற்கனவே புக் பண்ணியிருந்த பிரைவேட் பஸ்ல தான் சோன்பிரயாக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோமே. சுமார் 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தேவ் பிரயாக்னு ஒரு ஏரியா வரும். இந்த இடத்துக்கு மிகப்பெரிய சிறப்பே இருக்குதுங்க. இதுதான் நம்ம புனித நதியா கருதப்படுற கங்கையோட பிறப்பிடமே. இங்க இருந்து மேற்கொண்டு ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ருத்ரபிரயாக்னு ஒரு ஏரியா வரும். இந்த ருத்ரபிரயாக்ல இருந்து தான் நம்மளோட ரூட்டே ரெண்டா டைவர்ட் ஆகும். ரைட் சைட்ல போனா பத்ரிநாத், இதுவே லெஃப்ட் சைட்ல போனா நம்ம போக போற கேதார்நாத். இந்த ஜங்ஷன் வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருந்த எங்களோட டிராவல் இதுக்கு மேலதான் சோதிக்கவே ஆரம்பிச்சது. ஒரு காலையில ஒரு 5:30க்கு ஏறி இருப்போங்க பஸ்ஸு. இப்போ டைம் என்னாச்சுன்னா ஒரு 8:30 மணி இருக்கும். இதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ஒரு இடத்துல நிறுத்தினாங்களே. அதுலேருந்து வண்டியிலே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி போட்டுடுறாங்க. அது வந்து என்ன சொல்றது, மலைக்கு நடுவில் இருக்கவே கடைகள் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சம்டைம்ஸ் தோணுது தப்பான டைம்ல வந்துட்டோமோ அப்படின்னு. பட் ஏதோ இருந்தாலும் பார்த்துப்பாரு, கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வார்த்தை போட்டு அப்படியே டிராவல் பண்றோம். பாய். விஷயம் என்னன்னா சோன்பிரயாக்ன்றது ஒரு சின்ன மலை கிராமம். அதிகப்படியான கூட்ட நெரிசல் வந்ததால அந்த இடமே டோட்டலா ஸ்தம்பிச்சு போச்சான். அதனாலதான் இவ்வளோ டிராபிக் ஜாம். ரிஷிகேஷ்ல இருந்து வெறும் 8 மணி நேரத்துல ரீச் பண்ண வேண்டிய இந்த சோன்பிரயாக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் டிராவல்ல தான் எங்களால ரீச் பண்ணவே முடிஞ்சது. அதுலயும் சோன்பிரயாக் வரைக்கும் போய் டிராப் பண்ணல, அதுக்கும் 1 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கிற சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் டிராப் பண்ணாங்களே. சீதாப்பூர் இந்த இடம் வந்து நான் வந்து ஒரு 7 ஹவர்ஸ்லேயே வந்துடலாம்.
ஆனா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பாத்தீங்கன்னா மணி 3 ஆகுது. இப்பதான் நாங்க வந்து இங்க ரீச் ஆனோம். எல்லாரும் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் நோக்கி போயிருக்கோம். பயங்கர குளிரா இருக்குது, பார்த்ததோட செம்ம குளிரா இருக்குது. சரி வாங்க போகலாம். அப்புறம் என்ன, அங்கிருந்து நடந்தே தான் சோன்பிரியாவுக்கு ரீச் ஆனோம். இந்த கேதார்நாத் யாத்ராக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் போக முடியுமே. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன், இப்படி 2 முறையிலுமே பண்ணலாம். இந்த தோதாம் யாத்ராக்கு ஆன்லைன்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா registration.touristcare.uk.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய தரிசனத்துக்கான டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாங்க ஆல்ரெடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதால எங்களுக்கு இது செப்பரேட் கியூ. இதே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம வந்தவங்களுக்கு தனியா ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் வந்து பின்னாடி இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த யாத்ராவுக்கு கிளம்புறது தாங்க பெஸ்ட். ஏன்னா இங்க நீங்க வர டைம் கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சுன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால ஆன் தி வேலை நீங்க எங்க வேணாலும் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படலாம். ஓகே, இப்போ இந்த சோன்பிரியாக் பத்தி பார்ப்போம். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமா ரீச் பண்ணக்கூடிய லாஸ்ட் டெஸ்டினேஷன் பாயிண்டே இந்த சோன்பிரியாக் தான். இங்க ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல்ஸ் அண்ட் டார்மெட்ரிஸ் நிறையவே இருக்குதுங்க. கூடவே நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. நிறைய பேரு இந்த சோன்பிரியாக் தான் யாத்ராவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது கிடையாது, கௌரிகுண்ட் தான். அங்க போகிறதுக்கு மேற்கொண்டு 5 கிலோமீட்டர் ஜீப்ல தான் போக வேண்டியது இருக்குமே. ஜீப்புக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நாங்க ஷார்ப்பா 5:30 கௌரிகுண்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த கௌரிகுண்டு தான் ஃபுட்டை தவிர்த்து மற்ற அத்தியாவசிய பொருட்கள் லைக் ஷூஸ், சாக்ஸ், ஜர்கின், ஸ்வெட்டரு, அம்ப்ரெல்லா, அப்புறம் சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய கடைசி பாயிண்ட். ஸோ இந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதை விட நம்மளை ஆச்சரியப்படுத்தும் வகையில இயற்கையிலேயே உருவான சுடு தண்ணீர் ஊற்றும் இருக்குது. நம்ம அதுல குளிச்சுட்டும் போகலாம். நாங்க ஜஸ்ட் தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு எங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த யாத்ராக்கு நடந்துதான் போகணும்னு இல்ல, குதிரை, பல்லக்கு, பேஸ்கட்டு, அவ்வளோ ஏன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா புக் பண்ணிருந்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல கூட ரீச் பண்ணிடலாம். பட் நாங்க ஃபுல்லாவே நடந்து போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோமே. அதுவும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த செங்குத்தான பாதை வழியா சுமார் 5 கிலோமீட்டருக்கு நடந்து ஃபர்ஸ்ட் மெயின் பிளேஸ் ஆன ஜங்கிள் சட்டிக்கு ரீச் ஆயிட்டோம். இங்க ஜங்கிள் சட்டி, லின்சோலி, பீம்பலின்னு நிறைய மெயின் லொகேஷன்ஸ் வரும். இங்கெல்லாம் தான் மெடிக்கல் கேம்ப்ஸ், எமர்ஜென்சி ஹெலிபேட், உத்தரகண்ட் கவர்மெண்டோடைய GMVN டென்ட்ஸ்னு இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். நாங்க இப்ப நின்னுட்டு இருக்கிற இடம் பிம்பாலிங்க. ஆக்சுவலா நாங்க விடிய காத்தால 4:30 மணிக்கு கௌரிகுண்ட்ல இருந்து எங்களோட ட்ரிப்பை வந்து நடக்க ஆரம்பிச்சோங்க. இப்ப மணி பாத்தீங்கன்னா 11 மணி ஆகுது. இப்ப வரைக்கும் எங்களால 8 கிலோமீட்டர் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சது. இன்னும் 10 கிலோமீட்டர் நாங்க நடக்க வேண்டியது இருக்கு. ஆந்தி வேல இந்த யாத்ரா போறவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். வழியெல்லாம் ஏகப்பட்ட கடைகள் தான். சோ சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 கிலோமீட்டருக்கு ஒன்றுன்னு இருக்குது. ஆண்டி வேலை நம்ம நைட் ஸ்டே பண்றதுக்கு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்டோடைய டென்ட்னு ஏகப்பட்டது இருக்குதுங்க. நாங்க கவர்மெண்ட் டென்ட்டான GMVNல தான் அட்வான்ஸா புக் பண்ணியிருந்தோமே, அதுவும் கோயிலுக்கு பக்கத்திலேயே. நாங்க நடந்து வந்த வழி பாத்தீங்களா? என்னால முடியல. ஒரு வழியா நாங்க ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் ருத்ரா பாயிண்ட்ங்கிற மெயின் ஏரியாவுக்கு ரீச் ஆயிட்டோங்க. செம்ம சூப்பரான அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு அப்புறம் ஒரு வழியா நாங்க ருத்ரா பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இங்க இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல தான் கேதார்நாத் டெம்பிள் இருக்கு. இந்த ருத்ரா பாயிண்ட தாண்டி குதிரை, பல்லக்கெல்லாம் போகிறதுக்கு அலோடு இல்லைங்க. சோ இதுல வரவங்க இங்க இறங்கி நடந்துதான் போகணுமே. ஆனா பேஸ்கெட்ல போறவங்க மட்டும் கோயில் வரைக்கும் அதுலயே போகலாம். ஈவினிங் சுமார் 4:30 மணிக்கெல்லாம் நந்தி பேஸ் கேம்ப்க்கு ரீச் பண்ணிட்டோம். இந்த கேதார்நாத் கோயிலுக்கு பக்கத்துல என்னென்ன ஏரியா செட் பண்ண கொஞ்சம் டீடைலா பாக்கலாங்களா? அங்க தூரத்துல கிரீன் கலர் ஷெட் தெரியுதுங்களா, அந்த இடம் பேர் தான் ருத்ரா பாயிண்ட். இதுதான் கேதார்நாத் கோயில் போறதுக்கான என்ட்ரி கேட் சொல்லுவாங்க.
இது வந்து கோயில் இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க இருந்து கரெக்டா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நந்தி பேஸ் கேம்ப், அங்க இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சொர்ணரோகிணி காம்ப்ளெக்ஸ். இந்த சொர்ணரோகிணி பேஸ் கேம்ப்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா போதும் கேதார்நாத் கோயில் வந்துடும். அந்த கோயில் பக்கத்துலயே ஒரு ஆத்துப்பாலம் வருதுங்களா, அந்த ஆத்துப்பாலம் வழியா கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஹிம்லோக் பேஸ் கேம்ப். ஆக்சுவலா நாங்க இங்கதான் தங்கி இருந்தோம். சுமார் 6 மணிக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் கியூல நின்று தரிசனத்துக்கான டோக்கனையும் வாங்கிட்டு திருப்தியா 7:30 மணிக்கு ஆரத்தியும் பார்த்துட்டு சுவாமியை பார்க்கறதுக்கு கியூல போய் நின்னுட்டோம். சுமார் 9:30 மணிக்கெல்லாம் எல்லாம் வல்ல என் அப்பன் அந்த கேதார்நாத் ஈஸ்வரனுடைய தரிசனம் கிடைச்சதுங்க. ஏதோ பெருசா சாதிஷ்ட மாதிரி ஒரு திருப்தி. 22 கிலோமீட்டர் மலை மேல ஏறி நடந்து வந்த களைப்பெல்லாம் சுத்தமா காணாம போச்சு. அந்த அளவுக்கு எங்க மனசு நிறைஞ்ச மகிழ்ச்சி. நிறைவா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்க புக் பண்ணியிருந்த GMVN ஹிம்லோக் டென்ட்ல தான் போய் ஸ்டே பண்ணினோமே. மறுநாள் காலையில மறுபடியும் கோயில்ல போய் ஒரு விசிட். அப்படியே பக்கத்துல இருக்கிற சங்கராச்சாரியார் நினைவிடத்திலையும் தரிசனம் பண்ணிட்டோம். இங்க இன்னொரு கோயில் இன்னும் கொஞ்சம் உயரத்துல இருக்குது. அதுதான் பைரவ பாபாவுடைய சந்நிதி. அவரையும் திருப்தியா வணங்கிட்டு இந்த மலையை விட்டு கடகடான்னு கீழே இறங்க ஆரம்பிச்சோம். மலை ஏறும்போது தாங்க அவ்வளோ டயர்டா இருந்தது. ஆனா இறங்கும் போது சல்லுன்னு இறங்கிட்டோம். நைட்டு 10 மணிக்கெல்லாம் நாங்க கௌரி குண்டுக்கே ரீச் பண்ணிட்டோம். நாங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சீக்கிரமாவே கௌரி குண்டுக்கும் ரீச் பண்ணிட்டோம். அங்கிருந்து ஜீப் மூலயமா சோன்பிரியாக்கு போயிட்டு எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் கிளாக் ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். பஸ் ஸ்டாண்ட்லயே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்ததான் நாங்க பஸ் மூலயமா பத்ரிநாத் நோக்கி எங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணோம். எஸ், நாங்கள் இப்போது பத்ரிநாத் போய்கிட்டு இருக்கோங்க. இது ஒரு சடனான ஒரு பிளான் தான். நாங்கள் பத்ரிநாத் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி அந்த பிளானே பண்ணிக்கல. திடீர்னு தான் நேற்று கேதார்நாத்லேருந்து இறங்கும்போது சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பத்ரிநாத்க்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம், திரும்ப வரணும்னா இதுக்கு தனியாக ஒரு வாட்டி செலவு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு சடனாக தான் இந்த பஸ்ஸுக்கெல்லாம் புக் பண்ணிட்டோம். என்னவோ தெரியலங்க, இந்த ட்ராவல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதிரி செம்ம கடுப்பாக போயிட்டு இருக்குது. லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுது இன்னைக்கான ட்ரிப்புங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த கேதார்நாத் யாத்ரால தவிர்க்க முடியாத சில காரணங்களால யாத்ரா தாமதம் ஆயிடுமோன்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் பிளானே போட்டிருந்தோமே. அந்த ஒரு நாள் தான் இப்ப நாங்க பத்ரிநாத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷனை தவிர வேற எதுவுமே நாங்க அட்வான்ஸா புக் பண்ணிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நைட்டு ஸ்டே பண்ண போற GMVN ரூம் கூட ஆண்டி வேலை பஸ் டிராவல்ல தான் புக் பண்ணோமே. சுமார் 220 கிலோமீட்டர் ரொம்பவே அழகான அட்வென்ச்சரான ஒரு பஸ் டிராவல். அப்படியே சூப்பரா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். காலையில 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறணுங்க. டிராபிக்ன்ற ஒரே காரணத்தினால நைட்டு 7 மணிக்கு தான் பத்ரிநாத்துக்கே வந்து இறங்க முடிஞ்சது. அங்க இருந்து நடந்தே நாங்க புக் பண்ணியிருந்த GMVN ரூமுக்கு போயிட்டோம். 2 நாளா சுத்தமா தூக்கமே இல்லையா, சோ ரூமுக்கு ரீச் ஆனதுமே சாப்பிட்டு உடனே தூங்கியாச்சு. மறுநாள் காலையில எழுந்துதான் அக்கம் பக்கம் என்னெல்லாம் இருக்குது, இங்க சரௌண்டிங்ஸ்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்றத எல்லாத்தையுமே சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா கேதார்நாத் யாத்ரா மாதிரி பத்ரிநாத்க்கு ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியதில்லை. இங்க ரீச் பண்ற பஸ்ஸோட அந்த டிராவலிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர மத்தபடி கோயிலுக்கு நடந்து போற டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தான். அதுவும் இங்க சீறி பாயிர இந்த அலக்நந்தா நதியை கடந்து போக வேண்டியிருக்கும். இந்த ஆத்தை கடக்கிறதுக்கு 2 ஸ்டீல் பிரிட்ஜ் அமைச்சு வச்சிருக்காங்க. அதுல 2வது பிரிட்ஜ்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டருக்கு போயிட்டு எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை காட்டி தரிசனத்துக்கான டோக்கனை வாங்கிக்கிட்டு நாங்க கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். இந்த கோயிலுக்கு பக்கத்துல தப்த குண்டுன்னு ஒரு குளம் இருக்கு. இதுவும் கௌரி குண்டுல நம்ம பார்த்த மாதிரியே ஒரு ஹாட் ஸ்பிரிங் தான். அப்படியே இங்க குளிச்சுட்டு தரிசனத்துக்கான கியூல போய் நின்னுட்டோம். நாங்க ஏர்லி மார்னிங் இங்க வந்ததால சொல்ற அளவுக்கு கியூல ஒன்னும் கூட்டம் இல்லைங்க. ஜஸ்ட் 1 ஹவர்லயே இங்க சாமி தரிசனத்தை திருப்தியா பார்த்துட்டு வெளியவும் வந்தாச்சு. நாங்க இப்ப இருக்கிற இடம் நம்ம இந்துக்கள் புனித யாத்திரையா செல்லக்கூடிய இடமான பத்ரிநாத் கோவில்ல தாங்க. இந்த இடம் பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு.
அடுத்ததா இங்கிருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இந்தியாவின் ஃபர்ஸ்ட் கிராமம்னு சொல்லப்படுற மானா வில்லேஜுக்கு போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோமே. பட் ஏதாவது ரீசனால அங்க டிலே ஆயிடுச்சுன்னா குறிப்பிட்ட நேரத்துல டெல்லிக்கு போய் நாங்க புக் பண்ணியிருந்த ட்ரெயினை பிடிக்க முடியாம போயிடுமே அப்படின்னு யோசிச்சு எங்க ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு காலையில சுமார் 10 மணிக்கெல்லாம் நாங்க பத்ரிநாத் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கிருந்து ரிஷிகேஷ்க்கு கவர்மெண்ட் பஸ் ஏறிட்டோம். இந்த தோதாம் யாத்ரால மணிக்கணக்கா பஸ் டிராவல். பட் ஹேர்பின் பெண்டுன்னு எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லாததால டிராவல் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ நேரம் பஸ் டிராவல் கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா டெல்லியில இருந்து ஹரித்வார் இல்லைன்னா ரிஷிகேஷ்க்கு வந்தா போதும். அங்கேயே நிறைய கார் ரெண்ட்டுக்கு கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரிப்பா இருக்குங்க. நைட்டு சுமார் 11 மணிக்கெல்லாம் ரிஷிகேஷ் வந்துட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு கவர்மெண்ட் பஸ் ஏறி ஏர்லி மார்னிங் டெல்லிக்கு ரீச் ஆயிட்டோங்க. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல நாங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருந்த ரிட்டையரிங் ரூம்ல போய் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஏறி சென்னைக்கு வந்தாச்சு. நாங்க எதிர்பார்த்ததை விட இந்த பயணம் எங்களுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாவும் திருப்தியாவும் அமைஞ்சது. அங்க கிடைச்ச அனுபவங்களும் எங்களுக்கு லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு பசுமையான நினைவாவே இருக்கும். நாங்க மறுபடியும் சொல்லிக்கிறோம், இது எங்க ஓவரால் ட்ரிப்போடைய கம்ப்ளீட் கைட் வீடியோ. அதுவும் வீடியோவை ஷார்ட்டா கொடுக்கணுங்கிற காரணத்தினாலதான் தகவலை மேலோட்டமா சொல்லியிருக்கோம். இதோட டீடைல் வீடியோவை 3 பார்ட்டா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அதோட லிங்கையும் இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த 3 வீடியோவையுமே ஃபுல்லா பாருங்க. உங்களாலையும் எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாம லோ பட்ஜெட்ல இந்த கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத் சேர்த்து தோதாம் யாத்ராவை சக்சஸ்ஃபுல்லா தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.